கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இரவிலே உங்களை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எல்லோரும் சேர்ந்து தேவனை நோக்கி பார்ப்போம். கர்த்தருடைய மகிமை நம் மேல் உதிக்கும் என்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் எல்லோரும் பாடல்கள் பாடி கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து போவோம். நிச்சயமாய் முடிவு உண்டு, நம் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. ஜீசஸ் ஆவியானவரே, ஓ நல்லவரே, நான் நடந்த பாதையெல்லாம் அறிந்தவன் நீரே, என்னுடைய கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தீரே. எத்தனை பேர் கண்ணீரோடு பாரத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறேன். என் அன்பு தாயே, தகப்பனே, சகோதரனே, சகோதரியே, இந்த இரவேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், உன் துக்க நாட்களை நான் முடிந்து போக பண்ண போகிறேன். நீ விரும்பினது எதுவோ அது உன் கையில நான் வாய்க்க பண்ண போகிறேன். நீர் உடைந்து இருக்கிறியா? நான் நடந்த பாதைகளை அறிந்தவன் நீரே, என்னுடைய கண்ணீரெல்லாம் கணக்கில் வைத்தீரே. உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு போதும். நல்லவரே, வல்லவரே, கிருபை உள்ளவரே, நல்லவரே, வல்லவரே, கிருபை உள்ளவரே, என்னை நடத்தி நடத்தி தினம் சுமந்து சுமந்து என்னை நடத்தி வந்தது உங்க கிருபைதான். என்னை சுமந்து வந்தது உங்க கிருபைதான். என்னை நடத்தி நடத்தி தினம் சுமந்து சுமந்து என்னை நடத்தி வந்தது உங்க கிருபைதான். என்னை சுமந்து வந்தது உங்க கிருபைதான். நான் அழுத நேரங்களை அறிந்தவர் நீரே, என்னுடைய கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தீரே. நான் அழுத நேரமெல்லாம் அறிந்தவர் நீரே, என்னுடைய கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தீரே. உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு போதும். நல்லவரே, வல்லவரே, கிருபை உள்ளவரே, எனக்கு நல்லவரே. நல்ல கையை தட்டி வாயை திறந்து இந்த இரவேளையில நீங்க எந்த அளவுக்கு பாடுறீங்களோ அந்த அளவுக்கு தேவ பிரசனம் வீட்டுக்குள்ள கடந்து வரும். என் பரிசுத்த ஆவியான வல்லமை உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது, உங்களை திடப்படுத்தி கொண்டிருக்கிறது. உங்க தடைகளை கர்த்தர் உடைத்து கொண்டிருக்கிறார். சொல்லுங்க, நான் அழுத நேரமெல்லாம் அறிந்தவன் நீரே, என்னுடைய கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தீரே. நான் அழுத நேரமெல்லாம் அறிந்தவன் நீரே, என்னுடைய கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தீரே. உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு போதும். நல்லவரே, வல்லவரே, கிருபை உள்ளவரே. நாம் ஆராதிக்கிற தேவன் நம்ம நிச்சயமா இன்னைக்கு தப்பி வைக்க போறார். இந்த ஜப வேளையில நீங்க கையை தட்டி ஆண்டவருக்கு நேரா கண்களை மூடி உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, என்னை தேற்றுகிறவரே, என்னை ஆற்றுகிறவரே, நீதானே என் சொந்தம், நீதானே என் பந்தம். உம்மை விட்ட எனக்கு வேற யாரும் இல்லை, உம்மை தவிர எனக்கு வேற யாரும் இல்லை. நீரே என் அடைக்கலமே, என்
கோட்டையே, என் அடைக்கலமே, என் கோட்டையே, என் அடைக்கலமே, என் கோட்டையே. சொல்லுங்க, என் அடைக்கலமே, என் கோட்டையே. மேடு பள்ளம் கடந்து வந்தேன், மெசையா கூட வந்தீர். மேடு பள்ளம் கடந்து வந்தேன், மெசையா கூட வந்தீர். கண்ணீரின் பாதையில் கரம் பிடித்து நடத்துகிறீர். கண்ணீரின் பாதையில் கரம் பிடித்து நடத்துகிறீர். நல்லவரே, இயேசு வல்லவரே, நன்மையால் என்னை என்றோ நிறைப்பவரே. எத்தனை பேர் வாயை திறந்து சொல்லுங்க, நல்லவரே, இயேசு வல்லவரே, நன்மையால் என்னை என்றோ நிறைப்பவரே. நன்றி சொல்லி பாடிடுவேன், நாள்தோறும் துதித்திடுவேன். நன்றி சொல்லி ஒரே ஒரு நிமிஷம் கையை மேல உயர்த்தி இந்த இரவு வேளையில ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாகியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாருங்க. உங்களுக்கு நன்மை செய்யலன்னு சொல்லவே முடியாது. எத்தனையோ நன்மைகள் நம் வாழ்விலே கர்த்தர் செய்திருக்கிறார். இன்னைக்கு நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்களே, எத்தனையோ பிரச்சனையை தாண்டி உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க பாருங்க. எத்தனையோ பிரச்சனையை தாண்டி நீங்க நடக்கிறீங்க, வேலைக்கு போறீங்க பாத்தீங்களா. உங்களோட உங்க தேவன் இருக்கிறாருங்க. அவர் உங்களை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. கையை மேல உயர்த்தி ஹல்லேலூயா ஜீசஸ், ஹல்லேலூயா. ஆவியானவரே, உம்மையே உயர்த்துகிறேன். இயேசுவே, இயேசுவே. சொல்லுங்க கையை மேல உயர்த்தி, இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. சொல்லிடுங்க. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட எதுவும் இல்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட எதுவும் இல்லை. தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பலனானே. தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பலனானே. நான் பலனானே, நான் பலனானே. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. பாடுங்க, இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டே, உம் ஊழியத்திற்காய் நான் தெரிந்து கொண்டே. உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டே, உம் ஊழியத்திற்காய் நான் உயிர் வாழ்வேன். நான் உயிர் வாழ்வேன், நான் உயிர் வாழ்வேன்.
இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. Praise the Lord. உம்முடைய பரிசுத்தமுள்ள கரம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ள கடந்து வரட்டும் அப்பா. என் ஆண்டவரே, உம்முடைய கரத்தினால தொடுங்கப்பா. உம்முடைய கரத்தினுடைய வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் ஆண்டவரே. எந்த எந்த வீட்டுக்குள்ள பதிவிடம் இருக்குதோ, எந்தெந்த வீட்டுக்குள்ள வியாதியின் படுக்கை இருக்குதோ, எந்தெந்த வீட்டுக்குள்ள தரித்திரத்தின் ஆவி இருக்குதோ, இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். ஒவ்வொரு வீட்டை விட்டு, ஒவ்வொரு சரியத்தை விட்டு எரிந்து வா, எரிந்து வா, எரிந்து வா, எரிந்து வா, எரிந்து வா, எரிந்து வா. ஓ ரபா ஹபா ஹபா ஹபா, ஓ ரபா ஹபா 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 ஹபா, ஓ ரபா ஹபா ஹபா ஹபா. கர்த்தருடைய அக்கினி ஒவ்வொரு வீட்டுக்குள்ள, ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இறங்குது. Glory, glory, glory. உன் வீட்டுக்குள்ள இருந்துகின்னு உன்னை கட்டி வச்சிருக்கிற சில கட்டுகளை கர்த்தருடைய ஆவியானவர் உன் கட்டுகளை அறுக்கிறாரு. எந்தெந்த வீட்டுக்குள்ள வேலைக்கு போக விடாதபடி, நன்மையை கொண்டு வரக்கூடாதபடி தடை செய்து வைத்திருக்கிறானோ, அந்த கட்டுகளை உடைக்கிற நேரம்தான் இந்த நேரம். கர்த்தருடைய பிரசன்னத்தில் நிறைந்தவனாய் சொல்லுகிறேன், இப்பொழுது உங்களை விட்டு, உங்க வீட்டை விட்டு இப்பொழுதே வெளியேறி கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டி யாருக்கோ ஒருவருக்கு கால்ல வலியோடு இருந்து கொண்டிருக்கிறீங்க, கர்த்தருடைய வல்லமை இறங்குது. அந்த குதிங்கால்ல இறங்குது, அந்த முட்டி வெளியில இறங்குது. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, இப்பொழுதே உனக்கு சுகமளிக்கிற நேரம். இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. நீ வியாதியில படுத்து கொண்டிருக்கிற, வியாதினால பல நாட்களாய் நீ சிக்கி தவித்து கொண்டிருக்கிற, கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது உன் மேலே இறங்குது மகனே. அப்படி தழும்பு தொடங்குறதை பார்க்கிறேன். அப்படி வல்லமை இறங்குது, உங்க வீட்டுக்குள்ள இறங்குதை பார்க்கிறேன். இப்பொழுது அபிஷேகம் இறங்குதை பார்க்கிறேன். நீங்கள் நிறைந்து அதை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் தடைகளை தைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் நாட்டுடைய பரிசுத்தமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன், தொடுகிறதை பார்க்கிறேன், தொடுகிறதை பார்க்கிறேன். நீண்ட நாளாய் அடைக்கப்பட்ட சில காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு திறந்து கொடுப்பா. ஹல்லேலூயா ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே ஜீசஸ், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, நீர் மகிமைப்படுங்கப்பா. நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையும் வெளிப்படுத்துங்க. வார்த்தையினாலே கர்த்தர் அவளை தேற்றி, வார்த்தையினாலே அவர்களை நிலைநிறுத்துவீராக. உம்முடைய வார்த்தையின் கரம் இறங்கட்டும் அப்பா. உம்முடைய அபிஷேக வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தில் நன்மை உண்டாக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தில் அற்புதங்கள் நடக்க நான் ஜெபிக்கிறேன். கையை மேல உயர்த்தி அற்புதங்கள் திரளாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவி வந்திருங்குமே.
அற்புதங்கள் திரளாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவி வந்திருங்குமே. அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றே செய்ய வேண்டுமே. அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றே செய்ய வேண்டுமே. ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே. அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட உங்க அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ஆனல் கொண்டே உமக்காய் எழும்பிட. ஒவ்வொரு காயத்தை கர்த்தர் ஆற்றுவீராக. எல்லா மாந்திரிகம் சூனியங்கள் எரிந்து போகட்டும் அப்பா. கர்த்தருடைய வல்லமை இப்பொழுதே உணர கிருபை பாராட்டும். இயேசுவின் பேராலே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. வேதத்திலிருந்து வசனத்தை வாசிக்க கேளுங்கள். எரேமியா 24ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர்களுக்கு நன்மை உண்டாக, அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து, நான் ஒரு கண்களை அவர் மேலே வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி, நான் இந்த தேசத்திற்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன், அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன். இன்றைக்கு நான் உங்களோடு கூட ஒரு 15 நிமிடம் உங்களோடு பேச போகிற தேவ செய்தியின் தலைப்பு, நான் உங்களை நாட்டுவேன். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தையை நான் உங்களோடு பேசுகிறேன். இன்று இரவேளையிலே தொலைக்காட்சி மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற என் அருமையான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய ஆவியான சொல்கிறார், நான் உங்களை நாட்டுவேன், உங்களை நான் தேசத்திற்கு வர பண்ணுவேன். எந்த காரியத்தில் எந்த இடத்துல நீங்கள் அவமதிக்கப்பட்டு, எந்த இடத்துல நீங்கள் புறக்கணிக்கப்பட்டு, எந்த இடத்துல நீங்கள் தலைகுனிந்து நீங்கள் நின்றீர்களோ அதே இடத்துல உங்களையும் உங்க குடும்பத்தையும் நான் நாட்டுவேன். நான் பிடுங்குகிற தேவன் அல்ல. அன்பானவர்களே, வேதம் சொல்கிறது, நான் அவர்களுக்கு நன்மை உண்டாக, அவர்களுக்கு நன்மை உண்டாக, நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து, நான் கண்களை அவர்கள் மேலே வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி, இந்த தேசத்துக்கு நான் திரும்பி வர பண்ணுவேன், அவர்களை கட்டுவேன், அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன். கட்ட சொல்கிறாரு, உங்களை நான் கட்ட போகிறேன், உன் குடும்பத்தை நான் கட்ட போகிறேன், உன் காரியத்தை நான் கட்ட போகிறேன். உன் வேலையில் இருந்தாங்கிற எல்லாத்தையும் அநேகர் இடித்து போட்டார்கள். உன் குடும்பத்தையே உடைத்த வல்லமைகளை நான் இன்றைக்கு அவைகளில் நான் உங்களுக்கு கட்டி உங்க குடும்பத்தை ஏற்றி வைக்க போகிறேன். ஹல்லேலூயா. எந்த காரியங்கள் இடிந்து போய்விட்டது, எந்த காரியங்கள் என்னை விட்டு அகன்று போய்விட்டது, ஐயோ என்னை யார் தூக்கி நிறுத்துவார்கள் என்று பார்த்து கொண்டிருக்கிற உனக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறார், நான் உன்னை கட்டுப்போகிறேன். இன்னைக்கு கர்த்தர் உன் காரியத்தை கட்டி எழுப்ப உன்னை இந்த நேரத்தில் சந்தித்து கொண்டிருக்கிறார். ஆவியானவர் சொல்றாரு, நான் அவர்களுக்கு நன்மை உண்டாகவேன், நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து, கண்கள் அவர்கள் மேலே வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி. ஆவியானவர் சொல்றாரு, உன்னை நான் அப்படியே விட்டுற மாட்டேன், உன் இடத்துக்கு நான் உன்னை கொண்டு வர போகிறேன். நீ மீண்டும் எந்த இடத்துல கட்ட முடியாம நீ தவித்து ஓடிட்டியோ, ஐயோ இந்த இடத்துல என்னால வாழ முடியல பாஸ்டர், இந்த இடத்துல என்ன வாழ விட மாட்டேன்றாங்க, எனக்கு பலவிதமான பிரச்சனை, இந்த இடத்துல வந்தா எனக்கு மரணம் வந்துடும், பயந்து கொண்டிருக்கிறியா? ஐயோ அந்த வீட்டுக்குள்ள போனா என்னால நிம்மதியா தூங்க முடியாது, எனக்கு தூக்கம் வராது. இன்னைக்கு உன் கனவுல வருகிற சில வல்லமையெல்லாம் இன்னைக்கு கர்த்தர் இன்னைக்கு உடைக்க போகிறாரு. உன்னை எதிர்க்கிற ஆவியெல்லாம் உன்னை கர்த்தர் விட்டு விலக்க போகிறாரு.
ஆவியானவர் சொல்றாரு, உன்னை நான் மறுபடியும் அந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ண போகிறேன். எந்த இடத்துல நீ வேணான்னு விட்டு ஓடினாயோ அதே இடத்திற்கு கர்த்தர் உன்னை கொண்டு வருவாருமா. எதை உன்னை ஆஸ்திகளை உன் சுதந்திரத்தை பிடிங்கன்னு உன்னை இருக்க விடாதபடி செய்தார்களோ கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உன்னை அந்த இடத்துக்கு கொண்டு வருவேன். எந்த மண்ணுல வந்தா உனக்கு முடியாம ஆகுதோ, எந்த இடத்துல வந்தா நீ சுயநலில்லாத மாறி போகிறியோ, எந்த இடத்துல வந்தா உனக்கு எந்த அற்புதம் நடக்கல, எல்லா இழப்புகள் உண்டாச்சோ, அந்த இடத்தை இன்னைக்கு கர்த்தர் கட்ட விரும்புறாரு. இது விசுவாசிகளை என் கூட சேர்ந்து கையை மேலத்தாமேன்னு சொல்லு. என் பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, நான் உன்னை கட்டுவேன், நான் அவர்களை கட்டுவேன், நான் அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன், இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொன்னாரு, நான் இனி அவர்களை இடிக்க மாட்டேன், இடிக்க மாட்டேன். ஒருவேளை எனக்கு கடவுள் இவ்வளோ கடினப்படுத்தி என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு, கர்த்தர் சொல்றாரு, உன் வாழ்க்கையை நான் இன்னைக்கு மாற்ற விரும்புறேன், உன் சூழ்நிலைகளை நான் மாற்ற விரும்புறேன், உன் பிரச்சனைகளை நான் மாற்ற விரும்புறேன், உன்னை நான் இனி நாட்ட போறேன், நீ எழுந்து வா, நீ எழுந்து வந்துரு, நான் உனக்கு துணையா வருவேன், நான் உனக்கு அற்புதம் செய்வேன், நான் உன்னை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. வாசிப்போம் நியாயாதிபதிகள் 18வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். நியாயாதிபதிகள் 18:5. அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, எங்கள் பிரயாணம் அனுகூலமாய் முடியுமா, எங்கள் பிரயாணம் அனுகூலமா முடியுமா என்று நாங்கள் அறியும்படி தேவனிடத்தில் கேள் என்றார்கள். நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்க கானான் தேசத்துக்கு போறாங்க. ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை இடிக்க மாட்டேன், உங்க தேசத்துக்கு வர பண்ணுவேன். அவன் கேட்கிறான், நாங்க போற இடம் நல்லா இருக்குமா, நாங்க செய்யற காரியங்கள் நல்லா இருக்குமா? ஆவியானவர் பேசுறாருங்க, உங்க காரியத்தை நான் ஜெயமா முடிய பண்ணுவேன், நீங்க தைரியமா கடந்து போங்க, உங்களை கர்த்தர் மறுபடியும் அந்த இடத்துக்கு ஒரு சாட்சியோடு கொண்டு வந்து நிறுத்துவாரு, சமாதானத்தோடு கொண்டு. வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, எங்கள் பிரயாணம் அனுகூலமாய் முடியுமா என்று, எங்கள் பிரயாணம் அனுகூலமா முடியுமா என்று நாங்கள் அறியும்படி தேவனிடத்தில் கேள் என்றார்கள். அவர்களுக்கு அந்த ஆசாரியன் சமாதானத்தோட போங்கள். நீங்க என்னத்தோட போங்க? சமாதானத்தோட போங்க. தேவன் உங்களை இடிக்க மாட்டாரு, கட்டுவாரு. நீங்க சமாதானத்தோட போங்கள். ஆவியானவர் சொல்ற, நீங்க பயப்பட தேவையில்லை, நீங்க கலங்க தேவையில்லை, நீங்க கண்ணீர் வடிக்க தேவையில்லை. உங்களை நான் கட்டுவறேன், உங்களை நாட்டுவேன், உங்களை பிடுங்க மாட்டேன், உங்களுக்கு நன்மையை உண்டாக்குவேன். ஒருவேளை நீங்கள் பதறி பார்த்து கொண்டிருக்கலாம், வேற குடும்ப சூழ்நிலைகள் மாறி இருக்கலாம், எல்லாம் முடிந்தது என்று நீங்கள் கண்கலங்கி இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கரமும் உங்க வீட்டுக்குள்ள இறங்குது, கர்த்தருடைய வல்லமை உங்க வீட்டுக்குள்ள இறங்குது. கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்க சத்தத்திற்கு பதில் கொடுக்க போகிறாரு. உங்க கண்ணீரின் கணக்கில் வைத்திருக்கிற ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை இடிக்க மாட்டேன், உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன், உங்களை கைவிட வைச்ச ஆவிகளை இன்னைக்கு நான் எரிக்க போகிறேன், அவைகள் உன் எல்லை விட்டு இன்னைக்கு கடந்து போகும் என்று கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமை. க்ளோரி 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 க்ளோரி. ஒவ்வொரு வீட்டுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா, நன்மை இறங்கட்டும் ஆண்டவரே. தீமைப்படுத்துகிற மனுஷ வார்த்தைகளை கர்த்தருடைய நாமத்துல உடைத்து ஜெபிக்கிறேன், இப்போ இறங்கட்டும். நான் உங்களை நாட்டுவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்துல தாராத வியாதிகள், மரணங்கள், போராட்டங்களை கர்த்தருடைய நாமத்துல அது எரியட்டும், அது எரியட்டும், அது எரியட்டும், அது எரியட்டும், அது எரியட்டும், அது எரியட்டும். பரிசுத்தமுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவரே, இந்த வார்த்தையானது இவர்களை தொடட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, எங்கள் பிரயாணம் அனுகூலமாய் முடியுமா என்று நாங்கள் அறியும்படி தேவனிடத்தில் கேள் என்றார்கள். அவர்களுக்கு அந்த ஆசாரியன், சமாதானத்தோட போங்கள், உங்கள் பிரயாணம் கர்த்தருக்கு ஏற்றது என்றான். இந்த வசனத்தின் மேல எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கேளுகிற வசனத்தை வாசி கேட்போம்.
அப்பொழுது அந்த 5 மனிதரும் புறப்பட்டு லாயிசுக்கு போய் அதில் குடியிருக்கிற ஜனங்களை சீதோனருடைய வழக்கத்தின்படியே பயமில்லாமல் அமெரிக்கையும் சுகமாய் இருக்கிறதையும் தேசத்திலே அவர்களை அடக்கி ஆள எந்த தேசத்துக்கு கர்த்தர் முன்குறித்தாரோ அந்த தேசத்துக்கு அந்த 5 பேரை தடையில்லாம கர்த்தர் கொண்டு போய் பார்க்கும்படி உதவி செய்தது போல உங்களுக்கும் உங்க குடும்பத்திற்கும் கர்த்தர் ஒரு நன்மையானதை செய்வார். கண்களை மூடி கரங்களை மேல உயர்த்தி பரிசுத்தமுள்ள கரத்துல ஒப்பு கொடுக்கிறையா. ஒவ்வொரு வீட்டுக்குள்ள வல்லமை இறங்க இருக்கிறதுக்காக நன்றி. இவர்கள் பிரயாணத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுமே. இவர்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா வல்லமைகள் முறியடிக்கப்பட கர்த்தருடைய வல்லமை இறங்கி இருக்கட்டும் அப்பா. கடன் பிரச்சனை சாபங்கள் இயேசுவின் நாமத்துல மாறட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள கரத்தை ஒப்பு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சாரோனின் ரோஜா ஊழியங்கள் நடக்கும் 3 நாள் விடுதலை அக்கினி அபிஷேக கூட்டம் நடைபெறும் நாள் ஜூன் மாதம் 25, 26, 27 வியாழன் வெள்ளி சனி ஆகிய 3 நாட்கள் காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை நடைபெறும். தேவ செய்தியின் தலைப்பு உன் காலத்துக்கு முன் நீ ஏன் சாக வேண்டும். இடம் சாரோனின் ரோஜா சபை வளாகங்கள் EBRPC எதிரில். தேவ செய்தியாளர் பாஸ்டர் இஸ்ரவேல். ஜெப உதவிக்கு 9712127519 மற்றும் 8098814883. வருகின்ற ஜூலை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று சாரோனின் ரோஜா ஊழியங்கள் நடத்தும். 7 விதமான பழங்களும் 7 விதமான நன்மைகளும் நடைபெறும் நாள் 1/7/2024 காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை நடைபெறும்.